Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்ககிட்ட 12th ஒரிஜினல் மார்க் ஷீட் இல்லையா, ஆன்லைன் கவுன்சிலிங்ல ஒரிஜினல் மார்க் ஷீட்டுக்கு பதிலா என்ன பண்ணணும்ன்றத யுனிவர்சிட்டி சைடுல இருந்து கேட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆள் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் அஃபிலேட்டடாக ஆகட்டும், ஆனர்ஸ் ஆகட்டும், ஃபஸ்ட் ரவுண்ட் அந்த 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்கான டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 12th ஒரிஜினல் மார்க் ஷீட் இல்லை மேம், நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் செய்ய சொல்லியிருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் 12th மார்க் ஷீட் இல்லைன்னா உங்களுடைய டெம்பரவரி மார்க் ஷீட் 12th இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுடைய ஸ்கூலுடைய பிரின்சிபல் வந்து சீல் அண்ட் சைன் பண்ணியிருக்கணும். அது க்ரீன் இங்கால் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த டெம்பரவரி மார்க் ஷீட்டில் வந்துட்டு ரிக்வெஸ்ட்டாக இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரிஜினல் 12th மார்க் ஷீட் வந்து தரல, இப்போ வந்து இந்த டைமில் வந்து கொடுப்பாங்க, அந்த டைமில் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன்றத எழுதியோ அல்லது டைப் பண்ணியோ நீங்கள் வந்துட்டு சைன் பண்ணி நீங்களும் சைன் பண்ணிக்கங்க. ப்ளஸ் வந்து பிரின்சிபலை வந்து சைன் பண்ணி சிக்னேச்சர் சீல் பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அப்லோட் பண்ணிவிடுங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, மெரிட் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் லாஸ்ட்டாக வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எதனாச்சும் கம்யூனிகேஷன் பண்ணணும்னா யூனிவர்சிட்டிக்கு இந்த மெயில் ஐடி மூலயமா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கன்றதை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ரிக்வெஸ்ட் மெயில் அனுப்பிச்சிருங்க. அந்த மெயிலில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய நேம், ரிஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. என்னதுக்காக நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் மெயில் அனுப்புறீங்க, அதாவது ஒரிஜினல் 12th மார்க் ஷீட் இல்லை, டெம்பரவரி மார்க் ஷீட்டை வந்து பிரின்சிபல் கிட்ட சைன் வாங்கி வைக்கிறேன், இந்த டைமில் வந்து எனக்கு ஸ்கூல்லேருந்து ரிசீவ் பண்ணிட்டேன், ஒரிஜினல் 12th மார்க் ஷீட்டை நான் ரிசீவ் பண்ணிட்டேன்னா உடனே வந்து நான் சப்மிட் பண்ணிடுறேன்றதை நீங்கள் ரிக்வெஸ்ட் மெயிலாக வச்சு அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த 2 முறையில் தான் சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, யாருமே வந்து அவசரப்பட்டு சென்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும், அதாவது 14ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு 12, 14, சில பேருக்கு வந்து 15 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு பாருங்கள். அதுக்குள்ளே உங்கள் ஸ்கூலில் போயிட்டு ஒரிஜினல் 12th மார்க் ஷீட்டு கேதர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியவே முடியாது, வாங்கவே முடியாதுன்ற பட்சத்தில் இந்த டெம்பரவரி மார்க் ஷீட்டில் சீன் அண்ட் சைன் பிரின்சிபல் கிட்ட வாங்கி அப்லோட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து ரிக்வெஸ்ட் மெயிலும் வந்து அவங்களுக்கு பர்சனலாக வந்து சென்ட் பண்ணிடுங்க. இதுதான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாத பொழுது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். நான் இதை யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கேட்டு உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எனக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்னும் வந்து வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருப்பேன். எல்லா தமிழ் யூடியூப் சேனலை விட நம்ம சேனலில் வந்து எல்லா அப்டேட்டட் வீடியோஸும் சடனாக வந்து போட்டுகிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக்கை தான் கொடுத்துட்ருக்கேன். அது எனக்கு ஹாப்பியான விஷயம். ப்ளஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. மஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இது போய் சேரணும், அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக டிஎம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் as soon as possible நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.